ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சறத பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்து இந்த மாதிரி சட்டியில் போட்டுக்கணும். நல்லா உடைச்சி போடுங்க. நல்லா சின்னதாக கூட உடச்சி போடலாம். நான் பெருசாக தான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ கருப்பட்டி போடுறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, மூழ்கிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு கொதி வந்தோடனே நல்லா கொதித்த உடனே கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கரண்டி வச்சு கிண்டுங்க. இதை நம்ம லிக்யூட் பண்ணி, அதாவது பாகு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு வந்தால் போதும். பாகு எந்த பாகு பதமும் கிடையாது. இப்படியே கிண்டி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டணும். நீங்கள் சின்னதாக உடச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டதுனால அது கொஞ்சம் கரையில் நான் தட்டி விட்டுட்ருக்கேன் கரண்டியை வச்சு. இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அது நல்லா லிக்யூட் ஆயிடும். லிக்யூட் ஆற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம காய்ச்சி வடிகட்டி நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதோட என்ன பலன்னா, இதை நம்ம நார்மலாக டெய்லியும் காஃபி, டீ இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் உள்ளவங்க அந்த நாட்டு சக்கரை, சுகர் இதெல்லாம் சேர்க்காம கொஞ்சம் லைட்டாக இதை நம்ம டீ, காஃபியில் கலந்து குடிக்கலாம். அது நம்மளுக்கு இனிப்பாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சுகர் பேஷண்ட் மெயினாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் அது மாட்டுக்கு இருக்கும். நீங்கள் வடிகட்டி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சூடாக வச்சிடக்கூடாது. இதனால் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. அதுக்காக தான் கிண்டிகிட்ருக்கோம். அதை கட்டி கரையிற வரைக்கும் வச்சா போதும். அந்த கருப்பட்டி கரையிற அளவு இருந்தால் போதும். பாகு பதம், கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை டெய்லி நம்ம இந்த மாதிரி காஃபி, டீயில் குடிக்கலாம். அது போக நம்ம வெளியில் போயிட்டு சில டைம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னா லெமன் புழிஞ்சு அதில் போட்டு குடிச்சு, அதில் ஒரு ஸ்பூனு சிம்மில் வச்சுக்கோங்க. பொங்கி வரையில் சிம்மில் வச்சுக்கோங்க. லெமனில் ஒரு ஸ்பூன் சர்பத்து இந்த மாதிரி இனிப்பு வேறு எதுவும் சேர்க்காம லெமனில் ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு களி இந்த மாதிரி ஏதாவது உளுந்தங்களி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா அதில் போட்டு கிண்டி கொடுக்கலாம். இது நல்லா அந்த குறுக்கு வலி இந்த இதெல்லாம் கேட்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இதை நல்லா சேர்க்கலாம். கருப்பட்டி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொதித்து இந்த மாதிரி கொதித்து கரைஞ்சிருச்சு பாருங்கள். கரைஞ்சோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் வடிகட்டுறோம். வடிகட்டி எடுத்து பாருங்கள். இப்போ எடுத்தால் செத்தை அந்த மாதிரி இருக்கிறனால ஃபில்ட்ரு பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ குப்பை செத்தை வருதுன்னு நீங்களே பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ செத்த குப்பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.